ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது முளைக்கீரை பூண்டு கடையல். இந்த நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். முளைக்கீரையை இலையை மட்டும் கிள்ளி அலசி தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். அதோடு கூட 10 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், 1.5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. நம்ம தேங்காய் எண்ணெயை நம்ம கடைசியாக அதை காய்ச்சி ஊற்றினோம்னா முளைக்கீரை கடையில் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் 1.5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் முளைக்கீரையை நம்ம போட்டுக்கலாம். அதோடு கூட பூண்டு, பச்சை மிளகாய், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு இந்த கீரையை கொஞ்சம் வேக விடுங்க. பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி பாதி வெந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலரே நமக்கு சேஞ்ச் ஆகி கீரை நல்லா வெந்திருக்கு. இந்த பதத்தில் எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம மத்தில் வந்து கடைஞ்சிக்கலாம். மத்தில் கடையும் போது முளைக்கீரை கடையில் நல்லா நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். மத்தில் கடைய முடியாதவங்க மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஓட்டி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு சுற்றுனா போதும் மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா. கடைசியாக நம்ம எடுத்துருக்கிற 1.5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி இந்த கீரையில் இப்போ ஊற்றிடலாம். கீரையில் ஊற்றி விட்டு இந்த கீரையை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டிங்கன்னா நமக்கு நல்ல வாசமான முளைக்கீரை பூண்டு கடையில் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் தயாராக இருக்குது. இதை உங்கள் வீட்டு கிச்சனையும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ் வந்து நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலில் போட்டிருக்கோம். அதையும் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.